அன்னதானம் செய்பவர்கள் தமக்கு விளம்பரம் கிடைப்பதற்காக தாங்களே நேரில் சென்று அன்னதானம் செய்யும் இந்த காலத்தில் பசிப்பிணியாற்ற தங்களால் இயன்ற பொருளுதவி செய்து இன்று வரை தங்களது முகம் பெயர் தெரியாமல் இருக்கட்டும் என்று நினைத்து கோவை அன்னதான அறக்கட்டளைக்கு உதவிக்கரம் நீட்டும் பேருள்ளங்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறோம். இத்தகைய செயல்களை செய்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையே சொர்க்கமாகும். இப்பிறவி முடிந்ததும் அவர்களுக்கு மறுபிறவி இருக்காது. இறைவன் திருவடி நிழலிலேயே நிரந்தரமாக இருக்கும் பேறுகட்டும். திருவள்ளுவர் சொல்வதும் இதைத்தானோ? இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் உண்மையான புகழை உணர்ந்து அதில் ஈடுபடுபவர்களை அறியாமையால் விளையும் இருவினைகளும் அணுகுவதில்லை.